இன்றைக்கும் இந்த நல்ல நாளில் உங்களை பார்க்கறது சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தைகள் நம்மளுக்கு உதவி செய்கிற வார்த்தை, நம்மளை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிற வார்த்தை, நமக்கு தேவையான பலனை தந்து ஆசீர்வாதங்களை தந்து நம்மை சரியான பாதையில் நடத்துகிற தேவ வார்த்தை இன்றைக்கும் நம்மை நடத்தி செல்லும். சங்கீதம் 145 அதிகாரம் 17 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். கர்த்தருடைய வழிகளை பற்றியும் அவருடைய கிரியைகளை பற்றியும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வழிகள் நீதியுள்ள வழிகள், அவருடைய கிரியை எல்லாம் கிருபை உள்ளவைகளாக இருக்கிறது. கிரியைகள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய படைப்புகளை எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றையும் தனித்துவத்தில் ஆண்டவர் படைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு ஸ்னோ ஃபிளேக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, பனித்துளிகள் எடுத்துட்டீங்கன்னா எந்த 2 பனித்துளியும் ஒரே வண்ணமாக இருக்காது. தேவனுடைய படைப்புகளில் பறவைகள் எடுத்துட்டீங்கன்னா, இந்த மரம் கொத்தி உட்பெக்கர் எடுத்துட்டீங்கன்னா, அந்த பறவையின் கொக்குக்கும் அந்த பறவையினுடைய தலைக்கும் இடையில ஒரு சாஃப்டான பஞ்சை போல ஒரு காரியம் அங்கே இருக்கும். அந்த காரியம் ஷாக் அப்சர்வராக செயல்பட்டு மரத்தை கொத்தும் பொழுது அது வருகிற எல்லா தாக்கத்தையும் அதை எடுத்துக்கொள்ளும். அதே போல மனிதனுடைய சரீரத்தில் நரம்பு மண்டலத்தில் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு டெலிஃபோன் வயரை போல ஒவ்வொரு செல்களையும் மூளையும் இணைக்கிறதே அந்த நரம்பு மண்டலம் தான். அந்த மண்டலத்தில் 300 மைல் வேகத்தில் செய்திகள் மூளைக்கும் செல்களுக்கும் அனுப்பப்படுகிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் சிறிய சிறிய காரியங்கள் தான். ஆனால் சிறிய காரியங்களிலேயே தேவன் சீராக வடிவமைத்துள்ளார், படைத்துள்ளார். இயேசு எப்பவுமே சிறிய காரியங்களுக்கு பெரிய முக்கியத்துவத்தை தருகிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில சிறிய கண்ணீராக இருக்கலாம், சிறிய கவலையாக இருக்கலாம், சிறிய வழியாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், சிறிய சிறிய அவமானங்களாக இருக்கலாம், சிறிய பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அப்படி எந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலுமே சிருஷ்டிகர்த்தருக்கு எதுவுமே சிறியதல்ல. அவர் சிறியவைகளை சீராக்கும் கடவுளாக இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்கள் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் எதையும் நினைக்க வேண்டாம். எல்லாவற்றையும் கண்ணும் கருத்துமாக அக்கறையோடு கிருபையோடு நீதியோடு செய்கிறவர் தான் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய நீதி, கிருபை, இரக்கம், அன்பு எல்லாம் உங்களுடைய சிறிய காரியங்களையும் அது விளங்கும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை சின்ன காரியத்தை குறித்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்கலாம், சிறிய காரியத்தை குறித்து ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இதெல்லாம் யாருக்கு தெரியும், இதெல்லாம் யார் புரிந்து கொள்வா அப்படின்ற காரியமாக கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு சின்னதாக எது இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்காக அனுகூலமாக்கி தருவார். எல்லாவற்றையும் சீராக மாற்றுவார். தம்முடைய நீதியாலும் தம்முடைய கிருபையாலும் அவருடைய கிரியைகளையும் உங்கள் வாழ்க்கையில் விளங்க செய்வார். அப்படிப்பட்ட நல்ல தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை வழி நடத்தி செல்வார். அவருடைய அன்பு, இரக்கம், கிருபை எல்லாம் உங்களோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்.